ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. மகளே, பெண்களுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை. அன்று விரதம் இருந்து வழிபாடு செய் மகளே. ஆன்மீகத்தை வளர்க்க கற்றுக்கொள் மகளே. நீரை நீர்நிலையங்களால் தேக்கி வைக்க வேண்டும். நீர் இல்லை என்றால் உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் என்பது உங்களுக்கே அறியுமே. நீரை தேக்கி வைத்தால்தான் எல்லா உயிர்களும் வாழ முடியும். அதுபோலத்தான் மகனே, நீர்நிலையங்களில் நீர்வளம் சேமித்து வை. நீரை புனிதமாகவும் தீர்த்தமாகவும் கொண்டிருப்பது இறைவழி என்று நினைத்துக் கொள்ளாதே. அம்மாவை அடைவதற்கும் பாவங்களை போக்குவதற்கும் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் தீர்த்தம் தெளித்துக் கொள்வதும் மட்டுமே போதுமானது அல்ல. பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரே உலகத்தில் உள்ளவற்றிற்கு படி அளக்கிறது மகனே. நீ எங்கு இங்கிருக்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்பதை விட நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்தாய் என்பதையே நீயே திரும்பிப் பார் மகனே. படிப்பு, கல்வி இவைகளையே முக்கியம் என்று கற்றுக்கொள். குருவாகவும் தெய்வமாகவும் அம்மா இருப்பதைப் போல வீட்டில் குருவாகவும் தெய்வமாகவும் தாய் இருக்கிறாள். தாயை பின்பற்றித்தான் பிள்ளை வளரும். பிள்ளையைப் பற்றித்தான் தகப்பன் இருப்பான். அதுபோலத்தான் மகனே, உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற முடிவு எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க வழிபாடு செய் மகனே. வெள்ளிக்கிழமை என்பதை புனித நாளாக கருதி மகளிர்கள் எல்லாரும் உணவு உபாசகம் இருந்து உடம்பு இருந்து அங்க பிரதட்சணம் பண்ணு. உணவைத் தவிர்த்து விரதம் இருந்து உடலை ஆன்மீக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தூய்மையாக வைத்து அங்க பிரதட்சணம் செய்வது. மகளே, மன்றங்களில் நடைபெறும் வழிபாட்டுக்குப் போ மகளே. நீ எங்கிருந்தாலும் தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள். நீ தெய்வத்தை காப்பது என்பது நினைத்துக் கொள்ளாதே. நான் அது தருகிறேன், இது தருகிறேன், இது செய்தால் அது தருவாய் என்று என்னிடம் வேண்டிக் கொள்ளாதே மகனே. தர்ம உள்ளத்தோடும் சத்திய எண்ணத்தோடும் வாழ கற்றுக்கொள். பொய் போன்ற பிசாசுகள் இவற்றை எல்லாம் விட்டுவிட்டு நேர்மையாகவும் சத்தியமும் தர்மமுமாக வாழ கற்றுக்கொள் மகனே. மகளிரே தெய்வம், தெய்வமே மகளிர் என்று கற்றுக்கொள். தாயின் உருவாக வந்தது மகளிர்தான் மகனே. தாயை வைத்துத்தான் உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ள முடியும். ஒழுக்கம் என்பதை தாயின் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வாழ்க்கை என்பது நீ கற்றுக் கொடுப்பது. உன் பின் வருபவர்கள் முன் வருபவர்கள் எல்லாவற்றையும் கற்று உருவாகுவார்கள். மன்றங்களில் வழிபாடு சிறப்பாக செய் மகனே.